ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா? நான் கிர்னி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுறேங்க. இதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கிர்னி பழம் ஜூஸு, கிர்னி பழம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கிர்னி பழத்தில் உங்களுக்கு அல்வா பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக அது போட்டதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுத்துக்கலாம். சிவப்பாக வறுத்து வறுத்தோம் இல்லையா நெய், அந்த நெய்யிலேயே அரைச்சி வச்ச கிர்னி பழ ஜூஸை கொட்டிடலாம். கொஞ்சம் நல்லா இந்த நெய்யில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம இதில் கல்கண்டு சேர்க்கலாம். இதால் ஒன்று இருந்ததா நான் கொஞ்சம் அரைக்கி டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இப்போ கல்கண்டு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சோன்னு நம்ம இந்த கல்கண்டை சேர்த்துடலாம். அல்வாவுக்கு கலர் போடவே வேண்டாம், ஏன்னா நேச்சுரலான கலரே அதில் இருக்குது இல்லையா, அதனால தான். நல்லா இதுவும் ஒரு பூசணிக்காய் வெரைட்டி மாதிரி தானே இதுவும், அதனால் கொஞ்சம் நீர்த்து போகும். பட்டு கொஞ்சம் நாளைக்கு கிளறிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கெட்டியானோன்னா சேர்த்துப்பேன். வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் திக்காகுங்க, திக்காகவும் ஆகும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் ஆகும். ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியை போட்டுடலாங்க. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பாதாமையும் போட்டுடலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. அவ்வளோதாங்க, அல்வா ரெடி. கொஞ்சம் ஆறினோன்னே உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் வழுக்கிட்டு போகும். இதான் பதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.